அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம், ரெனின்ங்கிற ஒரு நம்ம மனித உடலில் இருக்கிற ஒரு நொதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெனின்ங்கிறது ஒரு 13 பாயிண்ட் இருக்குது. 13 பாயிண்ட் என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ள தெளிவாக பார்க்கலாம். இது எல்லா கொஸ்டினும் கேட்கக்கூடியது. இது தெரிஞ்சுக்கோங்க. ரெனின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அது கேட்கப்பட்ட கொஸ்டின் மனித உடலை பற்றிய ஒரு விஷயத்தில் கேட்கும்போது ரெனின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவிடப்பட்டது. ரெனின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, ரெனின் என்பது உடலில் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் ஒரு நொதியாகும். 2, சிறுநீரகங்களில் உற்பத்தி செய்யப்படும் ரெனின் குறைந்த இரத்த அழுத்த அல்லது சோடியம் அளவுகளை கண்டறிந்து இரத்த ஓட்டத்தில் வெளியிடப்படுகிறது. சிறுநீரகங்களில் உற்பத்தி செய்யப்படும். இது எங்கே உற்பத்தி செய்யப்படுதுன்னா சிறுநீரகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளாகும். 3, ரெனின் ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சினாக மாற்றி இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க உதவும். ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் அமைப்பு எனப்படும் தொடர் வினையை தொடங்குகிறது. ரெனின் ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சினாக மாற்றி இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க உதவுது. ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் அமைப்பாக எனப்படும் தொடர் வினையை தொடங்குகிறது. 4, உங்கள் சிறுநீரகங்களில் உள்ள சிறப்பு செல்கள் ஜூஸ்டோக்ளோமெருலர் செல்கள், அதான் சிறப்பு செல்கள் உங்கள் இரத்த அழுத்தம் மிகவும் குறைவாக இருக்கும்போது ரெனினை இரத்த ஓட்டத்தில் வெளியிடுகிறது. சிறுநீரகங்களில் இரத்த அழுத்தம் மிக குறைவாக இருக்கும்போது இந்த ரெனின்ங்கிற இரத்த ஓட்டத்தை இதை செயல்படுத்துது சிறுநீரகம். 5, ரெனின் என்பது ஒரு நொதி. ரெனின்ங்கிறது ஒரு நொதி தான். 6, கல்லீரில் இருந்து வரும் ஆஞ்சியோடென்சினோஜன் என்ற புரதத்தை ஆஞ்சியோடென்சின் 1ஆக மாற்றுகிறது. கல்லீரிலிருந்து வரும் ஆஞ்சியோடென்சினோஜனை என்ற ஒரு புரதத்தை ஆஞ்சியோடென்சின் 1ஆக மாற்றுகிறது. 7 பாருங்க. ஆஞ்சியோடென்சின் 2 நுரையீரல் வழியாக செல்லும் போது ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் மூலமாக ஆஞ்சியோடென்சின் 2ஆக மாற்றுகிறது. ஆஞ்சியோடென்சின் 2 நுரையீரல் வழியாக செல்லும் போது ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் மூலம் ஆஞ்சியோடென்சின் 2ஆக மாற்றுகிறது. இந்த வார்த்தை கொஞ்சம் சயின்ஸ் படித்த கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதை பார்த்துக்காங்க. 8, ஆஞ்சியோடென்சின் 2 இரத்த நாளங்களை சுருக்கி இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்கிறது. ஆஞ்சியோடென்சின் 2 இரத்த நாளங்களை சுருக்கி இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்கிறது. 9, ரெனின் முக்கியத்துவம் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துதல். ரெனின் முக்கியத்துவம் என்னன்னு பாருங்க, இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துதல். 10, உடலில் சோடியம் மற்றும் பொட்டாசியம் அளவை பராமரித்து இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது. உடலில் சோடியம் மற்றும் பொட்டாசியம் அளவை பராமரிக்கிறது, இரத்த அழுத்தத்தையும் சீராக வைக்கிறது. ரெனினோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சொல்லலாம். 11 பாருங்க, தெளிவாக பாருங்க. ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் அமைப்பு உடன் இணைந்து இரத்த அளவை ஒழுங்குபடுத்துகிறது. 12, குழந்தைகளில் ரெனின் குழந்தை பால் செரிமானத்திற்காக பால் புரத கோஜினை கேசினாக மாற்றும் ரெனின் என்ற நொதியை கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கு ரெனின் எப்படி உதவுது? பால் செரிமானத்திற்கு பால் புரதமான கேசினோஜனை கேசினாக மாற்றம் செய்கிறது இந்த ரெனின் நொதி. 13, பெரியவர்களுக்கு பெப்சின் இந்த வேலையை செய்கிறது. பெரியவர்களுக்கு செரிமானத்துக்கு பால் செரிமானத்துக்குன்னா பெப்சின் அப்படிங்கிற ஒரு நொதி இது செரிமானத்துக்கு செயல்படுகிறது. பார்த்தோம். ரெனின்னுங்கன்னா என்ன, ஒரு முக்கியமான ஒரு நம்ம சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது. நம்ம குழந்தைகளுக்கு பாருங்கள், அது பால் செரிமானத்துக்கு உதவக்கூடிய ஒரு பொருளாகவும் நொதியாகவும் இருக்குது. அப்படி நிறைய நுரையிலிருந்து வரக்கூடிய ரத்த அழுத்தத்தை நம்ம சீராக்கிறதுக்கு ஒரு சில நொதிகளாக மாற்றுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம். ரெனின்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம், யூஎஸ்ஆர்பிலையும் கேட்கலாம், அக்ரி யூபிஎஸ்சிலையும் இது முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் முக்கியமாக இது கேட்கலாம். ஏன் நீட் தேர்வு கூட இந்த கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒன்றா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.